அனைவருக்கும் வணக்கம். முருகனருள் ஜோதிடம் எனும் இந்த யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய தகவல் வீடியோக்கள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பதிவு இந்த 2025ஆம் ஆண்டு விசுவாவசு ஆண்டு நடைபெற இருக்கும் குருப்பெயர்ச்சி பலன்களை பற்றி தான் அந்த பதிவு. இந்த வருகிற மே மாதம் 11ஆம் தேதி, சித்திரை மாதம் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1:28க்கு குருப்பெயர்ச்சி நடைபெற இருக்கிறது. இந்த குரு பகவான் ரிஷப ராசியில் இருந்து மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். இவ்வளவு நாளாக ஒரு வருட காலம் ரிஷப ராசியில் இருந்த குரு பகவான், சுக்கிரன் வீட்டில் இருந்த குரு பகவான் இப்பொழுது மிதுனம் புத பகவான் வீட்டுக்கு இந்த பெயர்ச்சியில் இடம்பெறுகிறார். இது மேச ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். மேச ராசி அப்படின்னு எடுத்துக்கிடும்போது 2ஆம் இடத்தில் இருந்து 3ஆம் இடத்துக்கு குரு பகவான் போகிறார். மேசராசிக்கு 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்துக்கு குரு பயிற்சி ஆகிறார். பொதுவாகவே குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கே பலன்கள் அதிகம். அந்த நிலையில் பார்க்கும் பொழுது குரு பகவான் 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்துக்கு சென்று மேசராசிக்கு 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய துலாமையும், மேசராசிக்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுசுவையும், மேசராசிக்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்பத்தையும் குரு பார்க்குறார். இந்த பார்வை அனைத்தும் மேசராசிக்கு நன்மையே செய்யும். குரு பகவான் 3ஆம் இடத்தில் மறைந்தாலும், புதன் வீட்டில் மறைந்தாலும், ஜோதிட சாஸ்திரத்தில் 3, 6, 8, 12 மறைவு ஸ்தானம் என்பார்கள். அப்படி மறைந்தாலும் மேசராசிக்கு குரு பார்க்கும் இடம் அனைத்துமே நன்மையைத்தான் செய்யும். அது எந்த கெடுதலும் பண்ணாது. 7ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் திருமண தடை அகலும். நண்பர்களிடையே நல்ல ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கும். பார்ட்னர்ஷிப் தொழில் செய்பவர்களுக்கு, மேசராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சியில் நல்ல லாபம் கிடைக்கும். கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அகலும். 9ஆம் இடத்தை குரு பார்ப்பதனால் உங்களுக்கு பொருளாதாரத்தில் எந்த குறைபாடும் வராது. தகப்பனார் இடையே சொத்து ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அது சரியாகக்கூடிய அமைப்பாக வரும். மேசராசி அன்பர்களுடைய தகப்பனாருடைய உடல்நிலையில் பிரச்சனை இருந்தால் இந்த காலகட்டங்களில் அது சரியான தீர்வாகி அவர் உடல்நிலையில் முன்னேற்றம் காணக்கூடிய அமைப்பாக இந்த குருப்பெயர்ச்சி மேசராசி அன்பர்களுக்கு இருக்கும். கொடுக்கல் வாங்கல் நன்றாக இருக்கும். பொருளாதாரத்தில் எந்த குறைபாடு இருக்காது. பணப்பிரச்சனைகள் அகலும். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்பத்தை குரு பார்ப்பதால், கும்பத்தில் தான் சனி பகவான் இருக்கிறார். அந்த சனி பகவானை குரு பார்க்க போகிறார். இது நம்ம பலன்கள் அனைத்துமே வாக்கிய பஞ்சாங்கப்படி, எல்லாரும் திருக்கணிதப்படி சனி பெயர்ச்சி ஆயிடுச்சு என்று சொல்வார்கள். மீனத்துக்கு சனி பெயர்ச்சி என்று. ஆனால் இந்த 2025ஆம் ஆண்டு சனி பெயர்ச்சி கிடையாது. வாக்கிய பஞ்சாங்கப்படி 2026 மார்ச் மாதத்தில் தான் சனி பெயர்ச்சி. ஆகையால் கும்பத்தில் தான் சனி இருக்கிறார். நம்ம திருக்கணிதம் கரெக்டாக, வாக்கியம் கரெக்டாக அப்படிங்கிற சப்ஜெக்டுக்குள்ளே போக வேண்டாம். நான் வாக்கிய பஞ்சாங்கம் தான் ஃபாலோ பண்ணுறேன். வாக்கிய பஞ்சாங்கத்துப்படி சனி பகவான் கும்பத்தில் தான் இருக்கிறார். அதுதான் நம் இந்து கோயில்கள் அனைத்து, அதாவது கோயில்கள் அனைத்து எல்லாம் கடைபிடிக்கிறது எல்லாமே வாக்கிய பஞ்சாங்கம் தான். திருநள்ளாறு முதல் கொண்டு சனி பயிற்சி 2026 தான் கடைபிடிக்காங்க. வாக்கிய பஞ்சாங்கப்படி 2026 தான் சனி பயிற்சி. சனி பகவான் கும்பத்தில் தான் இருக்கார். மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான், பயிற்சியாகக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருக்கும் சனியை, கும்ப ராசியை, சனி பகவானை குரு பகவான் பார்க்கிறார்.
இது உங்களுக்கு 11 ஆட்சி பெற்று அதை குரு பகவான் பார்ப்பதால் தொழிலில் நல்ல லாபங்கள், அதிகமான லாபங்கள் ஈட்டக்கூடிய காலகட்டமாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமையும். குரு பகவான் ஒரு குறுகிய காலம் கழித்து அதிசாரத்தில் சென்று கடகத்துக்கு போய் மறுபடி வக்கரமாகி மிதுனத்துக்கே வந்துடுவார். இந்த குரு பயிற்சி மேசராசி அன்பர்களுக்கு மிகவும் சிறப்பான பயிற்சியாக இருக்கும். தொழிலில் நல்ல லாபம், இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில், ரசாயன கெமிக்கல் சம்பந்தப்பட்ட தொழில், அலுவலகங்களில் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு அனைவருக்குமே இந்த 11ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் நல்லா லாபங்களை ஈட்டக்கூடிய காலகட்டங்களாக இருக்கும். உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். குரு 3ஆம் இடத்தில் மறைந்தாலும் அவரது பார்வை அனைத்தும் சிறப்பாக இருப்பதால் இந்த குரு பயிற்சி மேசராசி அன்பர்களுக்கு மிகவும் அற்புதமான காலகட்டமாக இருக்கும் என்று சொல்லி, இந்த குரு பயிற்சி காலங்களில் குரு பயிற்சி முடிந்த பிறகு மேசராசி அன்பர்கள் குருஸ்தலங்கள் சென்று குரு பகவானை வழிபட்டு வாருங்கள். திரு ஆலங்குடி, திருச்செந்தூர் இப்படி குருஸ்தலங்களில் வழிபட்டு வந்தீர்கள் என்றால் குரு பகவான் உங்களுக்கு பாக்கியாதிபதி 9 குடையவன் மேசராசிக்கு. ஆகையால் குருஸ்தலங்கள் சென்று குரு பகவானை வழிபட்டு வந்தீர்களானால் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி 170% இந்த குரு பயிற்சி மேசராசி அன்பர்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.